அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வனை விசிக தலைவர் திருமாவளவன் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் வைகை செல்வன் திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, இனிமே பொறுத்திருந்து பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, அரசியல்ல ஏர்போர்ட்ல பாக்குறது, ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது, ஒரு கல்யாணத்துல சந்திக்கிறது, ஒரு துக்க நிகழ்ச்சியில சந்திக்கிறது, வழியில சந்திக்கிறது, இந்த மாதிரி 1000 சந்திப்புகள் தலைவர்களுக்கு மத்தியிலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமான நடக்கக்கூடியது. அப்படி ஒவ்வொரு தடவை பார்த்து பேசிக்கிறப்போ பிளேன்ல பேசினாங்க, ட்ரெயின்ல பேசினாங்க, கல்யாணத்துல பேசினாங்க, எங்கேயாவது ஒரு ரிசப்ஷன் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்துருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு முடிவு பண்ண முடியாது. அன்லஸ் அந்த பேசிய 2 தலைவர்கள் இந்த கட்சியின் சார்பில் இல்ல, 2 கட்சியின் சார்பில் அறிவித்தால் ஒழிய வைகை செல்வன் சொல்றது அவருடைய விருப்பமா இருக்கலாம். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாரு, அல்லது அவரு என்ன வகையில எதிர்பார்க்கிறாரோ அவருடைய எதிர்பார்ப்பை சொல்றாரு. அதை இந்த பக்கம் திருமாவளவன் சார்பில் அவர் சொன்னாதானே, அவரோ அவருடைய சார்பிலையோ அதிகாரப்பூர்வமா இந்த அறிவிப்பை சொல்லலை. அப்படி அவர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போக மாட்டாரு. சரி, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு நியர்லி 8 மாசம் 9 மாசம் இருக்கு. அப்படி இருந்தா வைகை செல்வன் இது ஒரு விளம்பரத்திற்காகவும் ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காகவும் அவர் சொல்றாரே தவிர, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இவ்வளவு அட்வான்ஸா இது மாதிரி ஓட்ட விழுந்துருச்சு எங்கிட்ட வரப்போறாருன்னா சொல்லுவாரா? ஒரு அப்படி இல்லை. அதனால அவர் வைகை செல்வன் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்க முடியாது. அதுல என்னை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களை நன்றாக அறிவேன். பல ஆண்டுகளாக அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால அவர் இந்த கூட்டணியிலிருந்து போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை, போக மாட்டார்னு நினைக்கிறேன். கருத்து சில விஷயங்கள் இப்போ சீட்டு கூட கேட்கணும், மார்க்சிஸ்ட் கூட தான் சொல்றாங்க கூட கேட்போன்னு, அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்தால் அமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் நல்லதுதான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒன்றும் டிமாண்ட் இல்லை. யாரும் அதை கட்டாயமாவோ அல்லது இது அந்த மாதிரி வந்தால் தான் கூட்டணினும் யாரும் அப்படி ஒன்றும் வலியுறுத்தலை. யாரும் அவங்களுடைய விருப்பத்தை ஆசையை என்ன எல்லாருமே கட்சி நடத்துறது. தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ எம்பின்னு வரும்போது எம்எல்ஏ எம்பி ஆகணும், எம்எல்ஏ எம்பி ஆகிட்டா அப்புறம் மந்திரி ஆகணும். இது இப்படி நினைக்கிறது அந்தந்த கட்சியுடைய தலைவர்களோ தொண்டர்கள்லேருந்து தலைவர்களுக்கு நினைக்கிறது இயற்கை யதார்த்தமான விஷயம் அது. அதனால அப்படி விருப்பத்தையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ அல்லது கட்சி சார்பில் தொண்டர்கள் சொல்ற கருத்தை தலைவர்கள் பிரதிபலிக்கிற வகையை வச்சுக்கிட்டோ இது ஒரு நிர்பந்தம்னோ கண்டிஷன்னோ முரண்பாடுன்னோ கருத்து வேறுபாடுன்னோ உடஞ்சிருச்சுன்னோ சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.